almost everything you need to know. ஹலோ நண்பா, எக்ஸாம்ஸ் நெருங்கிருச்சா? டென்ஷனாக இருக்கா? கவலைப்படாதீங்க. உங்கள் எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் அரைகுறையாக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும், நீங்கள் அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணலனாலும், பர்சனலாகவே ஒரு 60 to 70% தான் படிச்சிருக்கீங்கன்ற மாதிரி உங்களுக்கு ஃபீலிங் இருந்தாலும், எக்ஸாமை எழுதும்போது இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற விஷயங்களை மறந்துடாமல் ஃபாலோ பண்ணுங்க. இப்போ வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு மார்க்ஸ் அண்ட் கிரேட்ஸை வாங்கிட்டு இருந்தீங்களோ அதை விட மினிமம் ஒரு 10 to 20% எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்ஸை ஃபேஸ் பண்ண போறீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்க. ஏன்னா உங்களை மைண்டில் வச்சு தான் இந்த வீடியோவை டெடிகேட்டடாக கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பர் 1, யூ ஆர் ஜஸ்ட் a ரோல் நம்பர். இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி 2 ஆன்சர் ஷீட்ஸ் இருக்கு. இந்த லெஃப்ட் சைடில் இருக்க ஆன்சர் ஷீட் வந்து ஆன்சர்ஸே கரெக்டாகவே எழுதியிருந்தாலும் அது உங்கள் மைண்ட்லேயே எப்படிப்பட்ட ஒரு இம்ப்ரெஷனை கொடுக்குது? ஃபாஸ்ட்டாக நீங்கள் கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது எந்த பேப்பருக்கு நீங்கள் அதிகமாக மார்க் போடுவீங்க? இதுதான் உங்கள் பேப்பரை கரெக்ட் பண்ண போகிற டீச்சரோட பெர்ஸ்பெக்டிவ். அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்கள் பேப்பர் இப்படி தான் தெரிய போகுது. நீங்கள் இது வரைக்கும் உங்கள் ஸ்கூலில் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்கலாம். ஸ்கூலில் எழுதுகிற எக்ஸாம்ஸில் நீங்கள் ரோல் நம்பர்ஸ்லாம் எழுதி எக்ஸாம் எழுதினாலும் உங்களுக்கு நடத்துகிற டீச்சர்ஸே அதை கரெக்ஷன் பண்ணுறதுனால இது யாரோட பேப்பர், இது யாரோட பேப்பர்னு அவங்க ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி இந்த பையனா இந்த பொண்ணா ஆவரேஜை தான் படிப்பாங்க, இவ்வளோ மார்க்ஸ் போடலான்னு அவங்க மேபி இவ்வளோ காலம் அசம்ஷன்லையும் கரெக்ஷன் பண்ணியிருக்கலாம். பட் போர்டு எக்ஸாம் மாதிரி ஒரு எக்ஸாமை நீங்கள் ஃபேஸ் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் இல்லை ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகுதுன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் ஹேண்ட் ரைட்டிங்கை பார்த்து யார் எழுதுறீங்கன்றதெல்லாம் அவங்க கண்டுபிடிக்க போகிறது இல்லை. ஒரு புது கிளாஸ் டீச்சர் உங்கள் பேப்பரை பார்க்குறாங்க, அவங்களுக்கு உங்கள் முகம் தெரியாது, நீங்கள் யாருன்னே தெரியாது. இந்த விஷயத்தை நீங்கள் உங்களோட அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பேப்பரை கிளியராகவும் நீட்டாகவும் ப்ரெசென்ட் பண்ண பாருங்க. உங்கள் பேப்பர் மூலமாகவே அவங்களோட மைண்டில் ஒரு பெஸ்ட் இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ண போகிறதா நினச்சிக்கிட்டு அந்த பேப்பரை எழுத ஆரம்பிங்க. ஹேண்ட் ரைட்டிங் ஆவரேஜாக இருக்குது, நல்லா இல்லைனா கூட பரவாயில்ல, பட் நீங்கள் எழுதுகிற விஷயம் மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரியும் பார்த்த உடனே ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்க மாதிரியும் பார்த்துக்கோங்க. அங்கங்கே அடித்து எழுதாதீங்க. இந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ எல்லாமே கிளியராக தெளிவாக கான்ஃபிடென்ட்டாக தெரியறதுனால தான் ப்ரெசன்டேஷனில் இவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி அந்த பேப்பரை கரெக்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு எண்ணம் வரணும். நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணோன்றது எக்ஸாமை எழுதும்போது கான்ஷியஸாக எடுக்கிற ஒரு இன்டென்ஷன் தான். எக்ஸாமில் ஒரு லைனையும் எழுதும்போது இந்த பேப்பரை நல்லா எழுதணுன்ற இன்டென்ஷன் தான் அந்த ஆன்சர் ஷீட்டில் ஒரு லைனை எழுதும் போதும் ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த பையனோ பொண்ணோ நல்லா படிக்கிற பசங்க தான் ஒரு இம்ப்ரெஷனை கரெக்ஷன் பண்றவங்களுக்கு கொடுக்கும். சில நேரங்களில் நல்லா நீட்டா ப்ரெசென்ட் பண்ணணுன்ற இன்டென்ஷனோட தான் நீங்க எழுதுவீங்க. ஆனா சில ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ், தெரியாம தப்பா எழுதுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறது நேச்சுரல் தான். ஆனா இந்த தப்பை பண்ணும்போது அதை ஓவர் ரைட் பண்ணி ஒரு மாதிரி திக்கா மாத்தாம இல்ல ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுல உட்காந்து பெயிண்ட் அடிச்சுட்டு இல்லாம சிம்பிளா ஒரு லைனை போட்டு ஸ்ட்ரைக் அவுட் பண்ண பழகிக்கோங்க. இது உங்க பிரசன்டேஷனை நீட்டாகவும் கிளீனாகவும் மாற்றும். நம்பர் 2, ஃபார் லாஸ்ட் மினிட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் யூஸ் தீஸ் ப்ரொடக்டிவிட்டி டாக்டிக்ஸ். நம்ம சேனலில் இது வரைக்கும் நிறைய ப்ரொடக்டிவிட்டி கான்செப்ட்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதில் சில முக்கியமான கான்செப்ட்ஸ் தான் 80-20 பிரின்சிபல் அண்ட் ஈட் தட் ஃப்ராக். மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாஸ்ட் மினிட்ல தான் அவங்களோட ப்ரிப்பரேஷனை பண்ணுவீங்க. லாஸ்ட் மினிட்ன்றது என்ன? எக்ஸாமுக்கு 1-2 நாள் முன்னாடி தான். வருஷம் ஃபுல்லாக படிக்காத புக்கை எக்ஸாமுக்கு 1-2 நாள் முன்னாடி தான் படிக்க ஆரம்பிப்பீங்க. இந்த கடைசி நேரத்தில் நீங்கள் படிக்கும்போது எல்லாத்தையும் படிக்கிறது சான்ஸே கிடையாது. கவர் டு கவர்லாம் உங்களால் படிக்க முடியாது. அதுக்கு பதிலாக நீங்கள் 80-20 பிரின்சிபல் அப்ளை பண்ணி எந்த 20% ஆஃப் கண்டென்ட்டை படித்தா எனக்கு 80% ரிசல்ட்ஸ் கிடைக்கும்ன்ற மாதிரி ப்ரீவியஸ் 5 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் அனலைஸ் பண்ணி அதில் இருக்க எல்லாத்தையுமே படிச்சிருங்க. இங்கே உங்களுக்கு எதையும் விடுறதுக்கு ஆப்ஷனே கிடையாது. இதில் இருக்க எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இது வரைக்கும் ஒன்றும் படிக்காததுக்கு உங்களுக்கு மேக்ஸிமம் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். மேபி இதில் இருக்க மெஜாரிட்டி ஆன்சர்ஸ் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம். பட் சில கான்செப்ட்ஸை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் புதுசாக படிக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். அப்படி இதை புதுசாக தான் படிக்க போகிறேன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருச்சுன்னா ஒரு நாளில் உங்களோட வில் பவர் எந்த நேரத்தில் அதிகமாக இருக்கும்? காலையில் நீங்கள் தூங்கி எழுந்த உடனே தான். நீங்கள் எந்த டைமுக்கு தூங்கி எழுந்திருக்கிறீங்களோ ஃப்ரெஷ் அப் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டாஸ்கா அந்த ஹார்டஸ்ட் டாஸ்கை முடிச்சிட்டீங்கன்னா அந்த நாளோட டைம் மூவ் ஆக ஆக உங்களுக்கு ஆல்ரெடி நல்லா தெரிஞ்ச விஷயங்களை நீங்கள் ஃபாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ண முடியும். அட் த எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு தெரியாததையும் படிச்சிருப்பீங்க, தெரிஞ்சதையும் படிச்சிருப்பீங்க. இப்படி தெரியாத விஷயத்தை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் படிக்க போறீங்கன்னா டீச்சர் இந்த கான்செப்டை எப்படி நடத்துனாங்கன்னே ஞாபகம் இல்லைன்னா உங்கள் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து PDF டாக்குமெண்ட்ஸாக இருக்கும்போது நீங்கள் அதை ChatGPT மாதிரி AI டூல்ஸை யூஸ் பண்ணி பெரிய பெரிய பேராகிராஃப்ஸில் இதில் என்னதான் சொல்லியிருக்காங்கன்ற மாதிரி சம்மரியை தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் எக்ஸாமில் அந்த கொஸ்டின்ஸ் வந்தாலும் அட்லீஸ்ட்
அதில் ஏதாவது அட்டம் பண்ணுற வரைக்குமாவது இந்த சம்மரி மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட 2 to 3 பாயிண்டர்ஸை நீங்கள் எழுதி அட்டம் பண்ணிக்கிட்டு வர முடியும். நம்பர் 3, ஃபோக்கஸ் ஆன் யுவர் எனர்ஜி மேனேஜ்மெண்ட். நிறைய பேர் வந்து கடைசி நேரத்தில் படிக்கிறேன்னு சொல்லிட்டு நைட்டு தூங்காமலாம் படிப்பாங்க. லேட் நைட் தூங்கிட்டு ஏர்லி மார்னிங்கும் எழுந்து அப்படியே படிச்சுக்கிட்டே போய் எக்ஸாம் எல்லாம் எழுதிடலாம்னு நினைப்பாங்க. பட் இப்படி பண்ணுறது வந்து உங்கள் மெமரி அண்ட் கான்சன்ட்ரேஷனை ரொம்ப அதிகமாக அஃபெக்ட் பண்ணும். பர்டிகுலராக மேக்ஸ் எக்ஸாமுக்குலாம் இப்படி பண்ணிட்டு போனீங்கன்னா கால்குலேஷன்ஸில் நிறைய கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் பண்ணிடுவீங்க. அடைச்ச ப்ளஸுக்கு மைனஸ்னு எழுதிட்டேனேன்னு எக்ஸாமை எழுதி முடிச்சுட்டு வந்து ரெக்ரெட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ படிக்கும்போதும் சரி, அடுத்த நாள் எக்ஸாம் எழுத போகும்போதும் சரி, உங்கள் எனர்ஜியை நீங்கள் சரியாக மேனேஜ் பண்ணணும். போன பாயிண்ட்ல பார்த்த ப்ரொடக்டிவிட்டி டிப்ஸில் ஸ்டடி ஹாலிடேஸில் இருக்கிறதுலே கஷ்டமான டாஸ்க்கை ஃபஸ்ட்டு பண்ணணும், அதாவது ஈட் தட் ஃப்ராக் மெத்தடை யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி நீங்கள் ஃபோக்கஸ்டாக படிக்கும்போது கண்டினியூஸாக படிக்க முடியுமா? நடுவில் பிரேக்ஸ் வேணும்ல. ஆனால் இந்த பிரேக்ஸ் எடுக்கிறப்ப உங்கள் எனர்ஜி அண்ட் மைண்ட் செட்டை வந்து எக்ஸாமோட பாயிண்ட் ஆஃப் வியூலே வச்சிருக்கணும்னு நினைச்சீங்கன்னா, ஓவராக டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா, பிரேக் டைம்ல ஃபோன் யூஸ் பண்றதுக்கு பதிலாக உங்க எனர்ஜியை ரெப்ளனிஷ் பண்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பவர் நாப்ஸ் எடுத்துக்க கத்துக்கோங்க. உங்களுக்கு தூங்குற பழக்கம் இல்லைனாலும் அட்லீஸ்ட் கண்ணை மூடிக்கிட்டு ரிலாக்ஸ்டா உட்கார பழகிக்கோங்க. ஏன்னா படிச்சது ஞாபகம் இருந்தால் தானே உங்களால் நல்லா எக்ஸாம்ல எழுத முடியும். ஸோ படிச்சது மறந்து போயிடக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா, அதே நேரத்தில் கேர்லெஸ் மிஸ்டேக்ஸும் நீங்க பண்ணக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா, எந்த அளவுக்கு ஃபோக்கஸ்டா ஒர்க் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரெஸ்ட்டும் தேவைப்படும். நீங்க ரெஸ்ட் எடுக்கிற டைம்லயும் உங்க பிரெயினுக்கு இன்புட்ஸ் கொடுத்துக்கிட்டே இல்லாம ஏதாவது ஒரு விஷயத்தை கன்சியூம் பண்ணிக்கிட்டு உங்க மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்க பிரெயினுக்கு கொண்டு போகாம லைட்டா ஒரு 15 to 20 மினிட்ஸ் பவர் நாப்ஸ் எடுக்க கத்துக்கோங்க. இந்த பவர் நாப்ஸ் எடுக்க ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு தூக்கம் வரலனாலும் அட்லீஸ்ட் கண்ணை மூடிக்கிட்டு உட்கார பழகிக்கோங்க. நீங்க பொமடோரோ டெக்னிக்ஸ் மாதிரி டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் டைமுக்கு படிச்சு பர்டிகுலர் டைமுக்கு ரெஸ்ட் எடுக்க போறீங்கன்னா, அந்த ரெஸ்ட்டுக்கான ஆக்டிவிட்டியை இந்த மாதிரி மாத்திக்கோங்க. அது உங்க எனர்ஜி மேனேஜ்மெண்ட்டுக்கும் பிரெயின் ஃபங்க்ஷன் சரியா இருக்கிறதுக்கும் ரொம்ப அதிகமாக ஹெல்ப் பண்ணும். உங்க ஃபைனல் ரிசல்ட்ஸ்ல ரொம்ப பெரிய டிஃபரன்ஸை கிரியேட் பண்ணும். நம்பர் 4, லேர்ன் ப்ராப்பர் டைம் மேனேஜ்மெண்ட். ப்ராக்டிஸ் 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 இல்லைன்னா எதுவுமே நடக்காது. நீங்கள் போர்டு எக்ஸாம்ஸை ஃபேஸ் பண்ண போறீங்கன்னா, உங்கள் ஸ்கூலில் யூஸ்வலாகவே நிறைய எக்ஸாம்ஸ் வைப்பாங்க. ஏன் இதை பண்ணுறாங்க? அந்த ஃபுல் எக்ஸாம் டைம் பீரியடில் நீங்கள் அந்த பேப்பரை கம்ப்ளீட் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸை பழகிறதுக்கு தான். எல்லாமே தெரிஞ்சும் டைம் இல்லாமல் ஆன்சர்ஸை விட்டுட்டு வர்றது ரொம்ப பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். அதுவும் நீங்கள் ப்ரெசன்டேஷனை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கும் போது ஸ்டார்டிங்கில் ரொம்ப அதிகமாக ப்ரெசன்டேஷனில் ஃபோக்கஸ் பண்ணி ரொம்ப ஸ்லோவாக எழுதிட்டு கடைசி நேரத்தில் பேப்பரே கம்ப்ளீட் பண்ண முடியலன்னு சொல்லி ஏதோ ஒன்று எழுதுனா போதும்னு கிறுக்கி வச்சுட்டு வர மாதிரி இருக்கக்கூடாது. எல்லா ஆன்சர்ஸையும் அட்டன் பண்ணாமல் பிளாங்க் ஸ்பேசஸையும் நீங்கள் விட்டுட்டு வரக்கூடாது. ஏன்னா இது ஒன்றும் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் இல்லை. நீங்கள் தப்பாக எழுதிட்டீங்கன்னா யாரும் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ்லாம் போட போகிறது இல்லை. தெரியுதோ இல்லையோ ரிஸ்க் எடுத்து அந்த கொஸ்டினை நீங்கள் அட்டெம்ப்ட் பண்ணி ஆகணும். அதை பற்றி கொஞ்சமாவது ஏதாவது எழுதி வச்சுட்டு வரணும். இல்லைனா இந்தியா வந்து ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல சேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பால்ல 6 அடிச்சாதான் வின்னு இருக்க நிலைமையில ரிஸ்க் எடுத்து ஷாட்டே அடிக்காம அந்த பாலை லீவ் பண்ணா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. அந்த மாதிரி தான் நீங்க ரிஸ்க் எடுத்து எதுவுமே அட்டெம்ப்ட் பண்ணாம ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கு அப்படியே பிளாங்கா ஸ்பேஸ் விட்டுட்டு வர்றது இருக்கும். ஸோ ப்ராப்பர் டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஃபாஸ்டாகவும் நீட்டாகவும் எழுத எப்படின்னு கத்துக்கோங்க. ஸ்டார்டிங்ல அதிகமாக ப்ரெசன்டேஷன்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டு கடைசி நேரத்தில் ஏதோ எழுதுனா போதும்னு கிரிக்கிட்டு வந்துடாதீங்க. எந்த அளவுக்கு ப்ரெசன்டேஷன்ல ஃபோக்கஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு ஃபாஸ்டா எழுதணுன்ற விஷயத்திலையும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. கொஸ்டின் பேப்பர்ல இருக்க ஒரு செக்ஷனை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் பண்ண போறீங்கன்னா அதை முடிஞ்ச அளவுக்கு சீக்வன்ஸாகவும் ஆர்டராகவும் எழுத பாருங்க. ஏன்னா ஒரு கொஸ்டின் பேப்பர்ல ஒரு செக்ஷனுக்குள்ளேயே இந்த ஆன்சர் தான் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், ஸோ இதை ஃபர்ஸ்ட் எழுதுறேன், அடுத்து இந்த ஆன்சர் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், இதை செகண்ட் எழுதுறேன்னு இந்த மாதிரி எழுதாதீங்க. அது அந்த ஆன்சர் ஷீட்டை கரெக்ட் பண்றவங்களுக்கு ரொம்ப திருப்பி திருப்பி பார்த்து ஓவர் எஃபர்ட் எடுத்து கரெக்ட் பண்ற மாதிரி ஒரு நிலைமை வந்துடும். அதுவே அவங்களை இரிட்டேட் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஏன் ப்ராக்டிக்கலா நீங்களே எழுதும்போது கூட இப்படி ஜம்பிள் பண்ணி ஷஃபிள் பண்ணி எழுதும்போது ஏதாவது 1-2 கொஸ்டின்ஸை உங்களுக்கே தெரியாம அட்டெம்ப்ட் பண்ணாம கூட விட்டுருவீங்க. ஸோ செக்ஷன்ஸை முன்ன பின்ன எழுதுங்க, அது ஓகே. பட் சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸை மாற்றி மாற்றி போட்டுறாதீங்க. அது உங்களுக்கும் கன்ஃபியூசிங்காக இருக்கும், அதே நேரத்தில் கரெக்ஷன் பண்ணுறவங்களையும் இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். கடைசி நேரத்தில் இந்த கொஸ்டின் எழுதலன்னு தெரிஞ்சுட்டு அவசர அவசரமாக எழுதி கொடுத்த டைம்குள்ளே உங்கள் பேப்பரை முடிக்கலன்ற நிலைமையும் உங்களுக்கு வராது. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த எல்லா விஷயங்களையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த விஷயங்களும் உங்கள் பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப அதிகமாக ஹெல்ப் பண்ணும். நம்பர் 5, இஃப் யூ ஃபீல் லேசி டூ திஸ். சம்டைம்ஸ் வந்து எக்ஸாம்ஸோட சீரியஸ்னஸ் உங்களுக்கு வந்தாலும் படிக்க சோம்பேறித்தனமாக இருக்கும், ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் படிக்கணும்னு அப்பப்போ நம்மளோட மைண்ட் வந்து அலாரம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த அலர்ட் இல்லை அலாரம் நம்ம மைண்டில் வந்துக்கிட்டே இருந்தாலும் ஏதோ ஒரு ஹிடன் ஃபோர்ஸ் நம்மளை பிடிச்சி வச்சிருக்க மாதிரி அந்த புக் எடுத்து படிக்கிற ப்ராசஸை நம்ம ஸ்டார்ட்டே பண்ண மாட்டோம். ஸோ இந்த ஸ்டார்டிங் ட்ரபிள் தான் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குன்னா, மெல் ராபின்ஸ் அவங்களோட புக்கில் சொல்லியிருக்க 5 செகண்ட் ரூலை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இந்த 5 செகண்ட் ரூல்ன்றது ரொம்ப
சிம்பிளான விஷயம்தான். ஒரு வேலையை செய்யணும்னு தெரியும், ஆனால் அதை செய்யறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட எண்ணமே இல்லைன்னா, அப்படியே லேசியாக சோம்பேறித்தனமாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா, சிம்பிளாக டிட்டர்மினேஷனோட இப்போ நான் எக்ஸாமுக்கு படிச்சே ஆகணும் ஆனால் தோண மாட்டேங்குது. ஸோ இப்போ நீங்கள் இந்த படிக்கிறதுக்கான ப்ராசஸ்க்கு எப்படி போவீங்க? ஃபர்ஸ்ட் உங்கள் பேக் எடுத்து அதில் இருக்க புக்ஸை தான் எடுப்பீங்க. எப்படி ஒரு பெரிய ராக்கெட் லான்ச்சை பண்ணுறதுக்கு முன்னாடியே 5 4 3 2 1 அப்படின்னு கவுண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ராக்கெட் லான்ச்சை பண்ணுறாங்களோ, அதே மாதிரி தான் நீங்களும் இப்போ லான்ச் ஆக போகிறீங்க, உங்கள் புக்ஸை எடுத்து வச்சு படிக்க போகிறீங்க. ஸோ உங்கள் ஸ்டடீஸை கிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 5 4 3 2 1ன்ற கவுண்டிங்கை இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்க. யூடியூப் பார்த்தது போதும், உடனே படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறது உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஹெல்ப் பண்ணாலும், நீங்கள் போய் ஆக்சுவலாக இதை படித்து அதில் வர விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் தெரியும். ஸோ இந்த வீடியோட சம்மரி இங்கே டிஸ்பிளே பண்ணுறோம், வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இமீடியட்டாக இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே படிக்க ஆரம்பிச்சிருங்க. அதுதான் உண்மையான டிஃப்ரென்ஸை கிரியேட் பண்ணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஃபியூச்சரில் இந்த மாதிரி வீடியோஸை மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் நோட்டிஃபிகேஷன்ஸை ஆன் பண்ணிடுங்க. எங்களை வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம்லையும் ஃபாலோ பண்ணிடுங்க. கடைசியாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.